கோபால புதுசாக வைத்திய தொழிலை ஆரம்பித்தா. அப்போ முதலாவது நோயாளியா ஒரு தொத்து நோய்க்காரன் வந்தான். அவனுக்கு மருந்து கொடுத்து அனுப்பிட்டு கோபால கை கால் நடுங்க வீட்டுக்கு வந்தான். அதை பார்த்து அவனோட பொண்டாட்டி ருக்குமணி, ஏனுங்க இப்படி நடுங்கிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டான். கோபாலனதுக்கு, இங்கே வார் ருக்கு, இன்னைக்கு நான் ஒரு தொத்து நோய்க்காரனோட நாடியை பிடிச்சி பார்த்தேன். அவனோட நோய் என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னு நடுங்கிட்டே சொன்னான். அதுக்கப்புறமா அவன் பேசவே இல்லை. இதையை பார்த்து ருக்குமணி பயந்து ஓடி போய் கோபாலனோட தாய் மாமனான மூர்த்தியை கூப்பிட்டு வந்தான். அவர் அந்த ஊரில் பிரபல வைத்தியர். கோபாலனும் அவர்கிட்ட தான் வைத்தியம் கற்றுக்கிட்டான். மூர்த்தி கோபாலனோட நாடியை பிடிச்சி பார்த்துட்டு, இங்கே வாருமா, இது ஒரு வகை இழுப்பு நோய். வாய் நரம்பு இழுத்து பேச விடாமல் செஞ்சிருச்சு. இதுக்கு 2 விதமான சிகிச்சை முறை இருக்குது. ஒன்று அறுவை சிகிச்சை, இன்னொன்று பத்திய முறை. நான் 2ஆவதாக சொன்ன பத்திய முறையைத்தான் பயன்படுத்த போகிறேன். இவனுக்கு பாவக்காயை தவிர வேறு எதையும் சாப்பிட்ற கொடுத்துறாத. பாவக்காய் கறி, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பச்சடி, பாவக்காய் கஷாயன்னு தினமும் கொடு. ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். ருக்குமணியுமே அப்படியே செய்கிறதா சொல்லிட்டா. கோவால அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு உட்காந்ததுமே பாவக்காய் கறியை ருக்குமணி பரிமாறி, இங்கே வாருங்க, இதை சாப்பிடுங்க, அடுத்ததா பாவக்காய் கஷாயத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அதே கேட்ட கோபால, வாய்க்கு ருசியாக எதுவும் செய்யாமல் ஒரே பாவக்காய் மயமாக எல்லாத்தையும் கொடுக்குறியே, இது என்ன அநியாயம் அப்படின்னு உரக்க கூவுனான். ருக்குமணி உடனே, ஹாட மாமாவோட வைத்தியம் பலன் கொடுத்துருச்சு அப்படின்னு மகிழ்ச்சியாக சொன்னான். அப்போ கோபாலனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவனுக்கு பிடிக்காததை செய்ய சொன்னால் இந்த மாதிரி நரம்பிடுப்புக்கார உரக்க கத்துவா. அப்போது வாய் நரம்பு சரியாக போகும் அப்படிங்கிறது தான் அது. உடனே கோபால தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட, இங்கே வார் ருக்கு, நீ இப்போவே கிருஷ்ணனோட வீட்டுக்கு போய் அவனோட பொண்டாட்டிக்கிட்ட பேச்சு கொடுத்து அவனுக்கு எது ரொம்பவுமே பிடிக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வா. மாமாவோட முறையை நானும் பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னான். ருக்மணி அதுக்கு, பேஷ் பேஷ், உங்கள் சாமர்த்தியமே சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனோட வீட்டை நோக்கி போனான். வழியில் கோபாலனோட மாமா மூர்த்தியை அவள் பார்த்தா. மூர்த்தி ருக்மணிக்கிட்ட, இப்போ எப்படி இருக்கிறா கோபால அப்படின்னு கேட்டார். ருக்மணியும் வீட்டில் நடந்ததையெல்லாம் விவரமாக சொன்னான். அதை கேட்ட மூர்த்தி, அவங்கிட்டேருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காகத்தான் நான் பாகக்காய் பத்தியத்தையே சொன்னேன். கிருஷ்ணனுக்கும் இந்த முறையை கையாண்டா சரிப்படாதே. அவனோட உடல்வாகுக்கு ஏற்றபடி வைத்தியம் செய்யணும். வா, உன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். 2 பேரும் கோபாலனோட வீட்டுக்கு போனாங்க. மூர்த்தி அப்போ கோபாலனை கடிஞ்சிக்கிட்டு, கிருஷ்ணன் முதல்ல என்கிட்ட தான் சிகிச்சைக்கு வந்தான். நான் தான் அவனை உங்ககிட்ட போக சொன்னேன். அவனுக்கு நீ வைத்தியம் பண்ணுனா உனக்கு பேர் கிடைக்கு, இன்னும் நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட கோபால தலை குனிஞ்சு கிருஷ்ணனோட நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. மூர்த்தி போனதும் மறுபடியும் கோபாலன் நடுங்கினான். ருக்குமணி அப்பா, இந்த நடுக்கோ யாருக்கு மருந்து கொடுக்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு கேட்டா. கோபாலனோ, இங்கே வாரு, என்ற வியாதி முழுசுமாக தீரலை, கொஞ்சம் நாளுக்கு ஓய்வெடுக்க போகிறேன். இந்த கிருஷ்ணனுக்கு மாத்திரம் மருந்து கொடுக்குற, நீயே கொண்டு போய் கொடுத்துடு அப்படின்னு சொன்னான். ருக்மணி அப்போ, நான் தினமும் மாமா சொன்ன ஒரு கஷாயத்தை போட்டு தாரேன், தொற்று நோய்க்காரங்களை பார்த்து பயப்படாமல் நீங்களே வைத்தியம் பண்ணலான்னு சிரிச்சுட்டே சொன்னான். கோபாலா ஆச்சரியமா, நான் அப்படி பயப்படுறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். ருக்மணி அதுக்கு, அட உங்கள் மாமா தான் சொன்னார், வைத்திய தொழிலில் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப இப்படித்தான் நடுக்கம் ஏற்படுமா அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அனுபவஸ்தரான தன்னுடைய மாமா கிட்ட வைத்திய முறை பற்றின யோசனையை கேட்காம இருந்தது எவ்வளவு தவறுங்கிறதே கோபாலனுக்கு புரிஞ்சுது. அன்னையிலிருந்து அவன் தன்னுடைய மாமாவோட யோசனையை கேட்டு அதுபடி நடந்து சிறந்த வைத்தியர்னு பேர் வாங்கினான்.